அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ஷவ்வால் பிறை 6 ஹிஜ்ரி 1446, 4 ஏப்ரல் 2025. தலைப்பு: அவன் தன் அருட்கொடைகளை மறைவாகவும் வெளிப்படையாகவும் உங்களுக்கு தருகிறான். தலைப்பு: அவன் தனது கிருபைகளை உங்களுக்கு மறைவாகவும் வெளிப்படையாகவும் தந்து கொண்டிருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் தனது கருணைகளை வழங்கி தனது அனைத்து படைப்புகளையும் மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறான். தமது மாபெரும் கொடைகளையும் கிருபைகளையும் இவைகளுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுடைய கருணைகளை நன்கு எண்ணி பாருங்கள். அதை தொடர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அவனுக்கு பயந்து வழிபட்டு நடங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, இடைவிடாது துடித்துக் கொண்டிருக்கும் இதயம், தங்கு தடையின்றி பேசும் நாவு, எதையும் சிந்தித்து உணரும் அறிவு, தெளிவான பார்வையை தரும் கண்கள், சப்தங்களை துல்லியமாக கேட்கும் காதுகள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தன்மை, தேவையான விதத்தில் அசையும் உடல் உறுப்புகள், இவை அனைத்தும் மகத்தான கிருபைகளாகும், கணக்கிலடங்காத பாக்கியங்களாகும். இதனை நாம் தொடர்ந்து அனுபவித்து வாழ்ந்து வருகிறோம். இத்தகைய பாக்கியங்களின் தயவினாலேயே நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வீற்றிருக்கிறோம். இவற்றினால் விளையும் மகத்தான பயன்களை நீங்கள் உணர மாட்டீர்களா? இதனால் கிடைக்கும் பல நல்ல விளைவுகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இத்தகைய கிருபைகளை வழங்கியவனின் பின்வரும் வாசகத்தை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஃபீ அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன். உங்களுக்கு உள்ளாகவும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்க்க வேண்டாமா என்று இறைவன் திருமறையில் கேட்கிறார். ஒரு மனிதனின் பார்வை நல்ல விதமாக மாறும்போது, ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக அவன் சிந்தித்து பார்க்கும்போது, தனது இறைவன் தனக்கு தொடர்ந்து வழங்கி வரும் கிருபைகளையும் எண்ணிலடங்காத பல பாக்கியங்களையும் சட்டென அவன் புரிந்து கொள்வான். இந்த கிருபைகளை யாராலும் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து விட முடியாது. இவற்றின் அளவுகளையும் எண்ணிக்கைகளையும் யாராலும் வரையறுத்து விட முடியாது. தங்கு தடையில்லாத வாழ்வாதாரங்களை இறைவன் தந்து கொண்டே இருக்கிறான். உயர்தரமான குடியிருப்புகளை தந்திருக்கிறான். நிலையான தன்மையுள்ள குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்கி இருக்கிறான். நமக்காக நீதமான ஆட்சியாளர்களை வைத்திருக்கிறான். முன்னோடியான பல நிறுவனங்கள் நம் நாட்டில் இருக்கின்றன. மேம்படுத்தப்பட்ட உயர்தரமான சேவைகள் இத்தேசத்தில் கிடைக்கின்றன. தரமான கட்டமைப்புகளை கொண்ட கல்வி நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன. அனைவரையும் உள்ளடக்கும் விதத்தில் துரிதமான தகவல் தொழில்நுட்ப வசதிகள் இங்கே இருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹ் வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. இன்னும் நீங்கள் கேட்டவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு தருகிறான். நீங்கள் கேட்டவற்றை எல்லாம் அவன் உங்களுக்கு தருகிறான். ஆகவே அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிடும் சமயத்தில் அதை உங்களால் எண்ணிவிட முடியாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
இவற்றையெல்லாம் ஒரு நாவு பேசத் தொடங்கிவிட்டால் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அதனால் பட்டியலிட்டு விட முடியாது. கிடைக்கப்பெற்ற இந்த கிருபைகளுக்காக ஒரு இதயம் பணிவோடு அதற்கு நன்றி செல்ல தொடங்கினாலும் அதனால் முழுமையாக எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்திவிட முடியாது. இதற்காகவே நமது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நம்மீது கடமையாகும். தனக்கு நன்றி செலுத்தும்படி பரிசுத்த நாயனாகிய அவன்தான் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். பின்வருமாறு இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறான். அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க இலையல் முசீர். எனக்கும் நன்றி செலுத்து, உன் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து. முடிவில் நீ நம்மிடமே வந்து சேர வேண்டியிருக்கும். நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. முடிவில் நீ எம்மிடமே வந்து சேர வேண்டி இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நம்மீது கடமையாகும். ஏனெனில் தகுந்த முறையில் நன்றி செலுத்துவது நமது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாக இருக்கிறது. அவர்கள் தனது இறைவனுக்கு முன்னிலையில் பணிந்து சிரம் தாழ்த்தி இருப்பார்கள். தனது இறைவனின் கிருபைகளுக்கு நன்றி கூறும் விதத்தில் உணர்வு பூர்வமாக நடந்து கொள்வார்கள். எனவேதான் அவர்கள் தமது ஒவ்வொரு தொழுகையை முடித்த பிறகும் பின்வருமாறு துஆ செய்யும் வளமையை கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக். யா அல்லாஹ், உன்னையே நினைத்து உன்னை மிக அதிகமாக திக்ரு செய்வதற்கும் உனக்கு தகுந்த முறையில் நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று துஆ செய்து வருவார்கள். நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை பின்வரும் ஹதீஸ் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். லியத்தஹிர் அஹதுக்கும் கல்பன் ஷாக்கிரா. அல்லாஹுவின் தூதரே, எத்தகைய செல்வங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சஹாபி கேட்டார். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்களுக்கும் இறைவனுக்கும் எப்போதும் நன்றி செலுத்தக்கூடிய மனது, மற்றவர்களுக்கும் இறைவனுக்கும் எப்போதும் நன்றி செலுத்தக்கூடிய மனதை சொத்துக்களாக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன். அளவற்ற அருளாளனின் கிருபைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது பாருங்கள். எனவே கிடைத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவது மனிதனின் கடமையாகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவது 3 விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். முதலில் இந்த கிருபைகள் வீணாகி விடாதவாறு தகுந்த முறையில் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த கிருபைகளை பற்றி மிக அதிகமாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கொடையாளியாக இறைவனின் பொருத்தத்தை பெறும் விதத்தில் இதனை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். எங்கள் இறைவனே, கண்டிப்பாக நாங்கள் நீ வழங்கிய கிருபைகளை நல்ல முறையில் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். உனது எண்ணற்ற கிருபைகளை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். பின்வரும் உனது சொல்லை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கிருபைகள் அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்து வந்தவைதான். உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த கிருபைகள் அனைத்தும் அல்லாஹுவிடமிருந்து வந்தவைதான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறைவா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உனது கிருபைகளை பற்றி நாங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உனது எண்ணற்ற பல அத்தாட்சிகளையும் ஆக்கங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பின்வரும் உனது அறிவுரையை செயல்படுத்தும் விதமாக நாங்கள் நடந்து கொள்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நீ எங்களுக்கு இந்த நவீன யுகத்தில் எண்ணற்ற பல கிருபைகளை வழங்கி இருக்கிறாய். இவற்றை பற்றியெல்லாம் எங்கள் தந்தைமார்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இத்தகைய பாக்கியங்களை எங்கள் முன்னோர்கள் கொஞ்சம் கூட அனுபவித்ததும் இல்லை. நாங்கள் சுபிட்சமான மிகவும் சௌகரியமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்கு தடையற்ற வாழ்வாதாரங்களை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மிகவும் எளிமையான முறையில் கிடைக்கும் பல சேவைகளை அனுபவித்து வருகிறோம். மேம்பட்ட பல வசதிகள் எங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கின்றன. எனவே தற்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இதன் மதிப்பை நன்கு உணர்ந்து கொள்வது எங்கள் மீது கடமையாகும். இந்த கிருபைகளை நன்கு திட்டமிட்டு தகுந்த முறையில் பயன்படுத்துவது, அறிவுபூர்வமாக இதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது, இவைகளை அழிந்து விடாமல் வீண் விரயம் செய்யாமல் பாதுகாப்பது உள்ளிட்டவையெல்லாம் எங்கள் மீதான பொறுப்பாகும்.
வீண் விரயம் செய்வதை எச்சரிக்கும் விதமாக நீதான் பின்வருமாறு கூறியிருக்கிறாய், வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அளவு கடந்து வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனென்றால் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இவற்றை நாங்கள் மிகச் சரியாக செய்வதன் மூலம் உனது கிருபைகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் நாங்கள் இருக்க முடியும். இவ்வாறு நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் தனது கிருபைகளை மிக அதிகமாக கொடுக்கிறான். இத்தகையவர்களின் மனதில் தனது பொருத்தத்தையும் அவன் வழங்குகிறான். அவர்களின் வாழ்வை சுபிட்சமாக அமைத்து தருகிறான். அவர்களின் வாழ்வாதாரங்களை மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஇத் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். உங்கள் இறைவன் உங்களை நோக்கி, இதற்காக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் எனது அருளை மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கு தகுந்த முறையில் நன்றி செலுத்துவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. தகுந்த முறையில் நன்றி உணர்வோடு இருப்பவர்களே, கிடைக்கப்பெற்ற கிருபைகளுக்கு தகுந்த முறையில் நன்றி செலுத்துவதன் உச்சநிலை என்பது இதனை வழங்கியவனின் திருப்பொருத்தத்தின்படியே இந்த கிருபைகளை பயன்படுத்த வேண்டும். அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு இதனை உதவிகரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுக்கு மாற்றமாக செயல்படுத்துவதற்கு இதனை பயன்படுத்தக்கூடாது. தனது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா பின்வருமாறு அறிவுரை கூறியிருக்கிறார். யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அவருடைய குடும்பத்தாரை நோக்கி, தாவூதுடைய சந்ததிகளே, இவற்றுக்காக நீங்கள் நமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். தாவூதுடைய சந்ததிகளே, இவற்றுக்காக நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் என்று கட்டளையிட்டோம். எனினும் என் அடியார்களில் நன்றி செலுத்துபவர்கள் வெகு சொற்பமே ஆவார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் கிருபையால் நல்ல கல்வி வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியையும் பெற்றிருப்பவரே, இதனை நீ மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடு. உனது சமூகத்தில் உள்ள இளைய தலைமுறையினருக்கும் இதனை பரப்பு. அல்லாஹுவிடமிருந்து செழிப்பான செல்வங்களை பெற்றிருப்பவரே, முதலில் இந்த செல்வத்தில் அல்லாஹு தஆலாவின் உரிமை என்னவென்பதை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹுவின் பொருத்தத்தின்படியே இந்த செல்வங்களை நீ செலவழிக்க வேண்டும். இந்த செல்வத்திற்குரிய ஜக்காத்தை தகுந்த முறையில் கணக்கிட்டு ஏழைகளுக்கும் தகுதி உள்ளவர்களுக்கும் நீ பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும். பலகீனமானவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீ தாராளமாக தர்மம் செய்ய வேண்டும். அகில உலகங்களின் இறைவனின் திருப்தியை பெறும் விதத்தில் நிலையான பயன்களை தரும் அறப்பணிகளுக்கும் நீ செலவழிக்க வேண்டும். இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீ செயல்படுத்த வேண்டும். மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா. மூன்றின் மீது நான் சத்தியமிட்டு கூறுகிறேன். அதில் ஒன்று, தொடர்ந்து தர்மம் செய்வதால் ஒருவனின் செல்வம் குறையவே குறையாது. தொடர்ந்து தர்மம் செய்வதால் ஒருவனின் செல்வம் குறையவே குறையாது என்று சத்தியமிட்டு கூறுகிறேன் என்றார்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் வலிமையை பெற்றிருப்பவனே, எவ்வித நோய் நொடியும் இல்லாமல் இருப்பவனே, அல்லாஹு தடை செய்தவற்றை விட்டு உனது உடலை தகுந்த முறையில் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கும் அவனுடைய திருப்தியின்படி வாழ்வதற்கும் உனது உடலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வழங்கிய வாய்ப்பினால் பொறுப்பு மிக்க அதிகாரத்தையோ அலுவலகத்தில் அதிகாரமிக்க வேலையையோ பெற்றிருப்பவரே, உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டதை நீ மிக உண்மையாக பயன்படுத்த வேண்டும். உனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை உரிய நேரத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். உம்மோடு சேர்ந்து பணியாற்றுபவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் நீ உதவியாக இருக்க வேண்டும். தேவைப்படுபவர்களுக்கு தகுந்த முறையில் வழிகாட்டி அவர்களையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனெனில் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ.
ஓர் அடியார் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த அடியாருக்கு உதவி கொண்டே இருக்கிறான். ஓர் அடியார் தனது சகோதரனுக்கு உதவி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த அடியாருக்கு உதவி கொண்டே இருக்கிறான் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிருபைகள் நிறைந்த இந்த தேசத்தில் கிடைக்கும் எண்ணற்ற பயன்களை நன்கு அனுபவித்து சுகபோகமாக இருக்கும் நீங்கள் இத்தேசத்தின் அக்கறையான அரவணைப்பினாலும் தகுந்த பாதுகாப்பினாலும் மிகவும் நிம்மதியாக வாழ்கிறீர்கள். எனவே இந்த பாக்கியம் நிறைந்த கிருபைகளை நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டிய முறையில் அனுபவியுங்கள். இதனால் கிடைக்கும் நன்மைகள் தொடர்ந்து கிடைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுங்கள். இதன் அருமைகளை தகுந்த முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அழகான முறையில் இத்தேசத்திற்கு நீங்கள் பதில் உபகாரம் செய்யுங்கள். என்றென்றும் இத்தேசம் பாதுகாப்பான பூமியாகவும் நிலையான அரசியல் அதிகாரம் கொண்ட நாடாகவும் பூத்து கொழுங்கும் சோலையாகவும் திகழ்வதற்கு அல்லாஹ்விடம் மன்றாடி துஆ செய்யுங்கள். இறைவன் விரும்பியபடியும் பொருந்திக் கொண்டபடியும் இதன் ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்காகவும் அவனிடம் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எல்லாம் வல்ல இறைவன் தனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதோடு மலக்குமார்களையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டு நம்மையும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லச் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது பாதுகாப்பிலும் உனது அரவணைப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் நபி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.